ஹாய் ஆல், இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன் சிக்கன் சாண்ட்விச் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். கடையில் வாங்குகிற எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இட்லி பானையில் வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு தோல் நீக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க. தேவையான சிக்கன் பீஸ் வச்சுட்டு ஒரு 4-5 முந்திரி வச்சு வேக விட்டுருங்க. வேக விட்ட பிறகு அதை எடுத்து ஆற வச்சு நம்ம மயோனஸ் செய்ய போகிறோம். இது ஹெல்த்தியான வெர்ஷன், அதனால் நம்ம எதுவுமே கடையிலேருந்து ஆட் பண்ணிக்கல. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போடுறோம். முந்திரி, அப்புறம் வேக வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், அந்த முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரிகானோ வீட்டில் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் எப்படின்ற லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அது பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அந்த பேஸ்ட் கிடச்சிரும். இப்போ நான் சாப்பரில் வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இதோடு நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் என்கிட்ட கேப்சிகம் இல்லை, ஸ்வீட் கார்ன் இருந்தது. பட் நாங்கள் 2 பேர் தான். ஸ்டஃபிங் எங்களுக்கு அதிகமாகிடுன்றதுக்காக நான் அதை சேர்த்துக்கல. வெங்காயத்தை சாப் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம வேக வச்ச சிக்கன் பீசஸ் இருந்துச்சுல, அதையுமே நான் சாப்பரில் போட்டு எனக்கு நல்லா ஷ்ரெட்டடாக கிடச்சிச்சு. அதை எடுத்து அதோட ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு நல்லா மிங்கிள் ஆகும். அதனால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இருக்கிற அந்த மயோனஸ் பேஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். நம்ம முந்திரி போட்டதுனால அந்த ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருக்கும். இதில் எல்லாமே நமக்கு ஹோம்மேட் வெர்ஷன் தான். அதனால் எந்த கில்ட்டுமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக இதை சாப்பிட்லாம். இப்போ நான் சாண்ட்விச் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைனாலும் தோசை தவாவில் பட்டர் வச்சு செஞ்சிடலாம். எனக்கு எப்படின்னா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, உள் பக்கம் வைக்க வேண்டியதை பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வேகாத பக்கத்தையும் திருப்பி போட்டு அதிலையும் பட்டர் வச்சு நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டோஸ்ட் பண்ண ஏரியாவில் நான் அந்த செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சு அது மேலே கொஞ்சம் சீஸ் நான் கொஞ்சம் பிச்சு போட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் தோசை தவாலையுமே திருப்பி போட்டு எந்த மாதிரி கிறிஸ்பியாக கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்நாக் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் வேறோட ரெசிபியில் பார்க்கலாம்.